அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் காளிக்குமார். சரக்கு வாகன ஓட்டுநராக பணிந்து வரக்கூடிய இவர் நேற்று விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சரக்கு வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். உடனடியாக அவர் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவரது உறவினர்கள் நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் உரிய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அருப்புக்கோட்டை ராமேஸ்வரம் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்த முயன்ற போது காவல் துணை ஆய்வாளர் காயத்ரி தலைமையிலான காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றனர். போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. அப்போது காயத்ரி டிஎஸ்பி காயத்ரி அவர்களை போராட்டக்காரர்கள் தலைமுடியை பிடித்து இழுக்கக்கூடிய சம்பவம் என்பது அரங்கேறியது. தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டக்காரர்கள் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை காவல்துறையினருக்கு ஏற்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து சம்பவத்திற்கு கூடுதலாக காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தென்மண்டல ஐஜி வருகை தந்துள்ளனர். அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது.